போலீசாரை கொல்வதற்காக வெடிபொருட்களை கடத்தி வந்த மாவோயிஸ்டுகள் 10 பேரை தெலுங்கானா போலீசார் கைது செய்துள்ளனர். மாவோயிஸ்டுகளின் திட்டம் என்ன? சத்தீஸ்கர் மாநிலம் தண்டேவாடா மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 10 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஒரு சிறுவன் உட்பட 17 மாவோயிஸ்டுகளை சத்தீஸ்கர் மாநில போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் தெலுங்கானா மாநிலத்தில் மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த 10 பேர் கைது செய்யப்பட்டு இருப்பது பதற்றத்தை கூட்டியுள்ளது. தெலுங்கானா சத்தீஸ்கர் மாநிலங்களின் எல்லையில் உள்ள வனப்பகுதிகளில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக பத்ராதிரி கொத்தக்கூடம் எஸ்பி வினீத்துக்கு தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் உள்ளூர் போலீசாருடன் சிஆர்பிஎஃப் மற்றும் தனிப்படை போலீசார் கூட்டாக ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது மாநில எல்லையை ஒட்டிய வனப்பகுதியில் சிலர் சந்தேகப்படும் வகையில் ஒரு வாகனத்தில் இருந்து மற்றொரு வாகனத்தில் வெடிபொருட்களை மாற்றிக்கொண்டு இருந்தனர். உடனடியாக போலீசார் அவர்களை துப்பாக்கி முனையில் சுற்றி வளைத்து பிடித்தனர். விசாரணையில் அவர்கள் அனைவரும் தடை செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிந்தது. சம்பவ இடத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் வெடிமருந்துகள், 500 டெட்டனேட்டர்கள், 90 ஜெலட்டின் குச்சிகள், 2 பைக்குகள், 1 டிராக்டர், 1 பொலிரோ வாகனம் போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டன. பிடிபட்ட 10 பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சத்தீஸ்கர் மாநிலம் தண்டேவாடாவில் நடந்த குண்டுவெடிப்பில் 10 போலீசார் கொல்லப்பட்டதை போன்று மேலும் போலீசாரை கொல்ல திட்டமிட்டு இருந்தது தெரிய வந்தது. பிடிபட்ட 10 மாவோயிஸ்டுகளையும் தெலுங்கானா போலீசார் கைது செய்தனர். மேலும் இவர்களுடன் யார் யாருக்கு தொடர்புள்ளது என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாவோயிஸ்டுகள் கைது செய்யப்பட்டதன் மூலம் அவர்களது சதி திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது என மாவட்ட எஸ்பி வினித் தெரிவித்துள்ளார்.